தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உன்னையல்லால் மற்றொரு துணை காணே அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் என்னை அடிமைக்கா வளர்த்தெடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி பாதமிடும் சமய நெறிக்கு அறியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வன எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். தாய்மன்ன சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு இது 91வது வகுப்பு பொன்னை மாதரை. அதில் 18வது பாடல். வாரி ஏழும் மலையும் பிறவும் தான் சீரிதானனின் சின்மயத்தே என்றாள் ஆறிலே உளது ஆவித்திரள் அதை ஓரிலே நினையாண்ட ஒருவனே. இறைவனே, சப்த சமுத்திரங்களும் 7 கடல்களும் அட்டகுல பர்வதங்கள் நின் சிற்சொரூபத்தில் அடங்கினது என்று சொன்னால் உயிர்கள் வேறு எவரிடத்தில் இருக்கின்றது சொல்லி கேட்கும். எல்லாம் உன்னிடத்தில் அடங்கி இருக்கு சொல்லி சொன்னார். உயிர்களாகிய நாங்கள் உன்னை தவிர்த்து வேறு எங்கு இருப்போம் கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் இல்லை சொல்லி அர்த்தம். அடியவனை அருளால் ஆண்டு கொண்டு அருளிய ஒப்பற்ற இறைவனே. 7 சமுத்திரங்கள். இதுல பல பேர் பல விதமா ஒன்னொன்னு போட்டிருக்கு. அதனால நான் அந்த இடத்த 7 சமுத்திரம்னா 7 சமுத்திரம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆமா, சில பேர் இப்ப இருக்க கடலுக்கு சொல்றாங்க, ரொம்ப பழசு ஏதோ இருக்கு சொல்றாங்க. அதனால 7 சமுத்திரங்களே எது அர்த்தத்தை எந்த பேர் வச்சு சொன்னாங்க தெரியல. அதே போல 8 மலைகள். நமக்கு 7 மலை தான் தெரியும். எது? ஆமா, திருப்பதி தான் தெரியும். 8 சொல்ற. பிறவும் உனது சொரூபத்தே என்று கூறினார். எல்லாம் உன்னுடையதுதான், விஸ்வரூபமான உன்னுடையதில் தான் இருக்கின்றது என்று சொன்னார். நாம தத்துவத்தில் பார்த்திருக்கின்றோம். ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவத்துக்கு விராட்டுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். கட்டோபநிஷத்துல வருது, நிறைய இடத்துல வருது. நீங்க கிளாஸை தொடர்ந்து கேட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் வகுப்புல உங்களுக்கு வரும். விராட் என்பது சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி. மொத்தமாக இந்த உலகத்தை இறைவனோட உடலாக பார்த்தால் அந்த உடலுக்கு பெயர் விராட்டின் பெயர். அந்த ஒரு ஆத்மாவை அல்லது பிரம்மனை ஒரு சரீரத்தில், நம்முடைய ஒரு சரீரத்தில் பார்த்தால் அதற்கு விஸ்வன் என்று பெயர். ஆகினால இந்த 3 விதமாக ஈஸ்வரனையும் 3 விதமாக ஜீவனையும் சொல்லி ஐக்கியப்படுத்துகின்றது கட்டோபநிஷ மந்திரங்கள். அதை இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு பின்னால் வரும் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
காரண பிரபஞ்சமான நிலையில் அவருக்கு பெயர் அந்தர்யாமி. மொத்தம் டோட்டல் சமஷ்டி. வெஷ்டியாக காரண சரீர அபிமானியாக இருக்க நமக்கு பெயர் பிராக்ஞன். அடுத்து சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானியாக சமஷ்டியா பார்த்தால் அவருக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். சூக்ஷ்ம சரீர அபிமானியாக நம்மை பார்த்தால் அதற்கு பெயர் தைஜசன். அடுத்து மொத்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லா அண்ட சராச்சரங்களையெல்லாம் இறைவனுடைய வடிவமாக பார்க்கும் பொழுது சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமானி இதெல்லாம் தத்துவபோதத்தில் இருக்கு. ஆமா, அப்பொழுது இந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுக்கு பெயர் தான் விராட். விராட் ஸ்வரூபம் சொல்றோம் பாருங்க. விராட் ஸ்வரூபம் சொல்லி சொன்னா ஸ்தூலமா இதெல்லாம் நம்ம கண்களுக்கு பொறிப்புலன்களுக்கு வசப்பட்டுள்ளதோ இந்திரியங்களுக்கு கோச்சரமாக இருக்கின்றதோ அதெல்லாம் என்ன விராட் ஸ்வரூபம். அப்ப விராட் ஸ்வரூபம்னா எல்லாம் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய இந்த அனைத்து வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி மலையும் கடலுமாய் எல்லாமாகி நிற்கக்கூடிய என்ன இறை ஸ்வரூபம். அதுதான் விஸ்வரூப தரிசனம் சொல்றோம். இந்த ஒரு விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் பகவான் கீதையிலே 10வது 11வது அத்தியாயத்தை வச்சிருக்கார். 10வது அத்தியாயம் ஆடியோ சொல்லி சொன்னா 11வது அத்தியாயம் வீடியோ. ஆமா, ஆடியோவா சொன்ன எனக்கு புரியல, எல்லாம் நான் இந்த கண்ணால பார்த்து நான் அதெல்லாம் உள்ளுக்கு வாங்கி கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது தன்னை என்ன பண்றார், எல்லாமா காட்டுறார். தன்னோட ஒரு சரீரத்துல அனைத்தையும் காட்டுகின்றார். அது ஒரு அடையாளம், அது ஒரு சிம்பாலிக். அது கடவுளை பார்க்கணும்னு சொன்ன என்ன பண்ணணும், கண்ணை திறந்து இருக்கிற இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா தெரியுறதெல்லாம் என்ன இருப்பதெல்லாம் அவ்வளவுதான் இறைவன் தான். அந்த பிரம்மம் இந்த ஒரு சரீரத்தில் வெளிப்படும் பொழுது அதற்கு பெயர் விஸ்வன். மொத்த ஸ்தூல சரீரங்களில் அவரே இருப்பதாக நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு பெயர் விராட். ஆக இந்த விராட் விஸ்வனும் ஒண்ணுதான், ஹிரண்ய கர்ப்பன தைஜஸ்ன ஒண்ணுதான், அந்தர்யாமிய பிராக்ஞன ஒண்ணுதான் என்று அந்த 3 பேர் அதை ஒன்றாக்கி ஏகமேவை சொல்லி சொல்றார். கட்டோபநிஷத்துல வருகின்ற அந்த மந்திரங்கள், அந்த மந்திரங்கள்லாம் படிச்ச பிற்பாடு அதை படிச்ச பிற்பாடு யாருன்னா துவைதத்தை பேச முடியுமான்னு சொல்லி கேள்வி எழுப்பிடுறார் உரையாசிரியர். இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது எப்படி இருமைகள் வரும் சொல்லி கேட்கிறார். குருநாதன் நம்ம சொல்லி கொடுத்தது அதுதானே, இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவே, இருக்கிறது ஒண்ணுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாய் சொல்லி சொல்றார். ஆகவே அனைத்தும் எதில் இருக்கின்றார், அவருடைய சிற்ஸ்வரூபத்தில். அந்த சித்து தான் சத்து, சத்து தான் என்ன ஆகியிருக்கின்றது, ஸ்தூலமாக இப்படி நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது. இந்த ஸ்தூலம் அனைத்திலும் விளங்கி கொண்டிருப்பது அந்த சித் சக்தியே சிற்ஸ்வரூபமே. ஆக ரெண்டும் ஒண்ணுதான், சித்தே தான் சத்து, சத்தே தான் சித்து. சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தார் பெற்றோமே மோன நிலை கற்றோமே சொல்லி சொல்றார். எல்லாம் என்ன ரெண்டா இருக்கிறது தெரியுது, ஜடமா இந்த உலகம் தெரியுது. ஜடத்துக்கு ஆதாரம் என்ன, சித்து தான். சித்து தான் இந்த ஜடமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக உங்க சிற்ஸ்வரூபத்தில் அடங்கியது சொல்லி சொன்னா உயிர்கள் வேற யாரிடத்துல இருக்குப்பான்னு சொல்லி கேட்கிறார். வாரி ஏழும் மலையும் பிறவும் தான் சீருதான சின்மயத்தை. சித்துன்னு எங்க சொல்லியிருக்கேன், சின்மயம் சொல்றார் பாருங்க, அதுதான். அப்படி 7 சமுத்திரங்களும் மலைகளும் பிறவும் உன்னுடைய சொரூபத்தே தான் என்று சொன்னால் ஆவி என்றால் இந்த உயிர் கூட்டங்கள் சொல்லி அர்த்தம். இந்த உயிர் கூட்டங்கள் எவரிடத்துல இருக்கின்றது, அந்த உண்மையை ஆராய்ந்திலேன் ஓரிலேன்னு சொல்றார். இந்த உண்மை எனக்கு தெரியலன்னு சொல்றார். அடியவனை ஆட்கொண்டு அருளிய ஒப்பில்லாத பரம்பொருளே, 7 கடல்களும் 8 மலைகளும் மற்றும் உள்ள உலகில் உள்ள எல்லா பொருள்களும் சீரியனின் அறிவுமய வெளியில் இருப்பதனால் உயிர் கூட்டங்கள் யாரிலே அடங்கியிருக்கும், எங்கு அடங்கியிருக்கும் என்பதை நான் ஆராயாமல் இருந்து விட்டேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன, எல்லாம் அதுவாத்தான் இருக்கு, நானும் அதுவாத்தான் இருக்கேன்.
என்னுடைய அறிவும் ஜடமும் எல்லாம் என்ன, நான் அறிகின்ற அறிவும் அறிவால் அறியப்படுகின்ற இந்த பொருள்கள் ஜட பொருள்கள் எல்லாம் ரெண்டும் நீ தான். நமக்கு பெரிய ப்ராப்ளமே எல்லாம் சரி, இந்த சாலிடா இருக்கு இந்த உலகத்தை எங்க கொண்டு போய் போடுறதுன்னா எங்கேயும் கொண்டு போய் போட வேண்டாம். அதுவும் என்ன, நான் தான். எங்கேயும் கொண்டு போட முடியாது. அதுவாகவும் ஆகியிருப்பது அந்த இறைவனே. அதனால தான் நம்ம சொல்லுவோம் எல்லா ஜட பொருள்களும் இறைவனே. அதனால நம்ம எல்லாவற்றையும் இறைவனாக கருதுவது. மண்ணு புனிதம், நீர் புனிதம், நிலம் புனிதம், மரம் புனிதம், மலை புனிதம், கடல் புனிதம், எல்லாம் புனிதம்தான். அதனால எல்லா உயிர்களை வணங்குகின்றோம், எல்லா மரங்களை வணங்குகின்றோம், எல்லா மலைகளை வணங்குகின்றோம். எதை நாம வணங்கலை, எதை நாம விட்டுருக்கிறோம், எல்லாம் அவன் தான். இந்த அடிப்படை விஷயம் புரிஞ்சதுனால தான் பெரியவங்க இதெல்லாம் நான் வணங்கத்தக்கவையாக தான் வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் வணங்க மனுஷன் மட்டும் வணங்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. அவனும் தான் ஆளார் பிரம்மன் சொல்லி சொன்ன இந்த ஆள் யாருன்னா யாரும் இல்லை. ஆளார்ல இந்த ஆள் அடங்கிட்டாருன்னு அர்த்தம். எல்லாம் அதுதான்னா நானும் அதனுள்ளே அடங்கியவன் தான். இதை நான் ஆராயாமல் இருந்து விட்டேன். இந்த அறிவு மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்தை வரணும். வரதில்லை, மறுபடியும் மறுபடியும் போயிடுறது, மறுபடியும் போயிடுறது. இந்த வாழ்த்தண்ணை பண்ற குழந்தைய எத்தனை முறை இழுத்துட்டு வந்து வீட்டில் விட்டாலும் என்ன பண்ணுது, மறுபடியும் எங்கேயோ போயிடுது. அது போல இந்த அறிவு மறுபடியும் நான் உடல், இந்த உலகம், இந்த மனசு இப்படியே போயிடுது. இதை மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ள அப்பா படுற பாடு இருக்கு, பெரிய பாடு தான். அதுதான் பண்ண. நான் இதுவரை ஆராயாமல் இருந்து விட்டேன்னு சொல்றான் சாஸ்திரம். நல்லா அழகா சொல்லி கொடுக்கிறது. அடுத்து 19வது பாடல் பாருங்க. ஒருவர் என் உள்ள குறிப்பறிந்து அருள்வரோ எனை ஆளுடைய அண்ணலே, மருளனேன் பட்ட வாதை விரிக்கினோ, பெருகுநாள் இனி பேச விதியின்றே. இறைவனே, உன்னையன்றி மற்றை எவரோ என் உள்ள குறிப்பருந்து அருள வல்லவர். நம்ம கேட்போம் சில நேரத்தில், உங்களுக்கே என்னோட உள்ள குறிப்பு தெரினா வேற யார் என்ன புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு அன்பு செய்வாங்க, அருள் கொடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அந்த கோணத்துல கேட்கிற என் உள்ள குறிப்பறிந்து யார் அருள வல்லவர், நீதானே. இனி சொல்ல முறை இல்லை, இனி நான் எங்க போய் சொல்றது, யார் இடத்துல சொல்றது, என்ன முறை இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். அடியவனே, தொண்டனாக உடைய பெரியவனே, இறைவனே, உன்னை தவிர்த்து வேறு ஒண்ணாது என் உள்ளத்து குறிப்பறிந்து. உன்னை தவிர்த்து நான் வேற எதுவும் நினைக்கலேன்னு சொல்றார். உன்னையன்றி ஒரு தெய்வமும் கையினால் தொழவும் கருதேன் கண்டாய், பொய்யனாயிலும் பொய்யுரையன் சுத்த மெய்யனாம் உனக்கே வெளியாகும். உன்னை தவிர எனக்கு யார் உறவு, யார் கத்தி என்று உன்னையே சதா சர்வ காலமும் அல்லும் பகலும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அந்த குறிப்பை அறிந்து வேறு யார் அருள் செய்வார்கள்? மயக்கத்தை உடைய அடியேன் பட்ட வாதை, நான் படுகின்ற துன்பம் இருக்கே, துயரம் இருக்க, வாதை என்றால் துன்பம். அதை விவரமாக எடுத்து சொன்னாலும், அது விவரமாக எடுத்து சொன்னால் நாட்கள் ரொம்ப அதிகமாகும். ஏனென்றால் அவரவர்கள் சொந்த கதை, சோக கதை, மூட்டை மூட்டையா இருக்கு, வண்டி வண்டியா இருக்கு, கண்டெய்னரா இருக்கு. அது எந்த கப்பல்ல ஏத்துறதுன்னு தெரியல, அவ்வளோ இருக்கு. அது ரொம்ப நாள் ஆகும்ப்பா. நம்ம சொல்லுவோம், ஆமாப்பா உன் கதை பெரிய கதை, என் கதை சொல்லி தொலைய முடியாததா இருக்கு சுவாமி. நாட்கள் அதிகமாகும். அதனால் இனிமேல் எடுத்து சொல்ல முறை ஏதும் இல்லை. இனி எடுத்து சொல்றது ஒரு முறையும் இல்லை, விட்டுட்டோம். அதனால நாமளும் என்ன பண்ணோம், பழசெல்லாம் மறந்துடணும். மறுபடியும் மாமியார் கதை, நாத்தனார் கதை, அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, விட்டுடணும். இப்ப என்ன கதை இருக்கு ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவுதான். மறக்க முடியுமா? என்ன மறந்துதான் ஆகணும். நினைக்க தெரிந்த மனம் உனக்கு மறக்க தெரியாதான, தெரியணும். முடியறதில்லை மனசுல. ஆகவே பெருமை மிக்க முதல்வனே, உன்னையன்றி வேறொருவர்
என் உள்ள குறிப்பறிந்து எனக்கு அருள் செய்வாரோ. இந்த செல்போன்ல தான் நிறைய விஷயத்த டெலீட் பண்றதுக்கு அழகா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதுபோல் நம்ம மனசுல டெலீட் பண்றதுன்னா இருக்கா? இல்லையே. அது வேற இன்னொன்னு சொல்றாங்க, வயது காலத்துல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? வயது ஆக ஆக அப்ப நடந்து ஃப்ரெஷ்ஷா இருந்து மறந்து போயிடுதான். அதனால தான் நமக்கு என்ன தாத்தா சொல்றார் 1947 ஆரம்பிச்சிடுறார். அது மட்டும் நல்ல மனுஷன் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும், கல்லுல எழுதின எழுத்து போல. அதெல்லாம் எதுல மறைக்க முடியும், எதுல டெலீட் பண்ண முடியும்? வேற எதுவும் இல்லை. நல்ல ஜெபம் பண்ணணும் அந்த எண்ணம் வரும்பொழுது, அல்லது ஆத்ம ஞான விஷயங்களை கொண்டு வரணும். நான் அத்வைதமாக தானே இருக்கேன், எனக்கு வேற என்ன இருக்கு? இருக்கிறது ஒன்று தானே. அந்த ஒன்றுல எதை நினைக்கிறது கூட ஒன்றும் இல்லையே. மனசுன்னு ஒன்று தனியாக இருந்தால் தான் நினைக்கிறது, புத்தின்னு ஒன்று தனியாக இருந்தால் தானே சிந்தனை பண்ணுறது. அதெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒன்று தான். அங்கே நினைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, மறக்கிறதுக்கும் ஆள் இல்லை, இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். ஆக பெருமை மிக்க முதல்வனே, உன்னை என்று வேறு ஒருவர் என் உள்ள குறிப்பறிந்து எனக்கு அருள் செய்வார். மயக்க அறிவுடையவனாகிய நான் பட்டது துன்பங்கள் இருக்கே, அதை குறித்து விரித்து பேசினால், விரிவாக நாம் பேச ஆரம்பித்தால் அது ரொம்ப பெருகும்பா. சில நேரம் என்ன தெரியுங்களா, நடந்தது கொஞ்சமா இருக்கும், சொல்ல ஆரம்பிச்சா நிறைய சேர்த்து சொல்லுவோம், நிறைய கதை விடுவோம். கதை நிறைய விடும், சேர்த்து நாள் சேர்த்து. அது மனித சுபாவம், இயல்பு. 1.5 மணி நேரம் சினிமா பார்த்து 7 மணி நேரம் கதை சொல்லுவோம். அதுதான் உலக இயல்பு. அது பெருகும். அதற்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் ஆகும். அதனால் அதை குறித்து பேச நியத்தி இல்லை, பேச வேண்டாம்னு சொல்றார். நல்ல அழகான ஒரு கருத்தை சொல்றார். அதை குறித்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காது, பெருகும் சொல்லி சொல்றார், விட்டுடும் சொல்லி சொல்றார். அடுத்து 20வது பாடல். இன்று உனக்கு அன்பு இழைத்திலன் நான் என்றே, அன்று தொட்டனை ஆள் அரசே என்று நின்று அரற்றிய நீலனை கைவிட்டாள். மன்றம் எப்படி நின்னருள் வாழ்த்துமே. இறைவா, ஆண்டருள் என்று கதறிய அடியேனை இப்பொழுது நீ அன்பு செய்யவில்லை என்றால், முடியாது என்று கைவிட்டு விட்டால், இந்த உலகம் எப்படி உன்னை துதிக்குன்னு கேட்கிறார். நான் துதிக்காது இருப்பது, துதிப்பது வேற இருக்கட்டும், இந்த உலகம் எப்படி உன்னை துதிக்கும் சொல்லி கேட்கிறேன். ஏனென்றால் என்னை கைவிட்டுட்டு பார்க்குறாங்க, அதனால இந்த உலகம் உன்னை எப்படி துதிக்கும் சொல்லி கேட்கறது. எல்லாம் அழகான கேள்வி கேட்கிறார், மனநிலை வெளிப்படுத்துறார். இறைவனே, இப்பொழுது அடியேன் தங்களுக்கு அன்பு செய்யவில்லை, நான் உனக்கு அன்பே செய்யவில்லை என்று. ஆனால் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அன்று தொடங்கி அடியேனே ஆண்டருள் என்று கதறின வஞ்சனாகி என்னை கைவிட்டார். நான் அன்று முதல் இன்று வரை உனக்குத்தான் அடிமை செய்து கொண்டிருக்கின்றேன், உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், என்னை ஆண்டருள் கொள் என்று கதறி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தன்னை சொல்றார். அப்படிப்பட்ட நல்லவன் சொல்லிக்கல, வஞ்சகனை சொல்லிக்கிறார். நான் வஞ்சன்தான், நொய்யன் நுண்ணி அறிவிலன் ஒன்றை 100 பொய்யன் என்றென்னை விட்டுவிட நினைவையில் தட்டெழுவதல்லாது வேறு கதி ஏது புகழா சொல்லி கேட்கிறார். நொய்யன் நுண்ணி அறிவிலன், உண்மைதான். ஆனா என்னை நீ விட்டுட்டுனா என்ன ஆவே? என்ன இருந்தாலும் அம்மா கை விட்டுடுமா? அப்பா கூட கொஞ்சம் கோபத்தில் பேசிடுவார். அம்மா என்ன பண்ணோம்? அப்பாவுக்கு தெரியாது, நமக்கெல்லாம் செய்யும். அதுதான் தாய் இல்லையா? அதனால அன்று தொடங்கி அடியவனே ஆண்டருள் என்று நின்று கதறின வஞ்சனாகி என்னை நீ கைவிட்டு விட்டார். தட்டடிவதல்லாது வேறு கதி ஏது புகழா. மெய்யனே, உயிருக்கு உயிரான துணைவனே, இணை ஒன்று இல்லாத துணைவனே, ஐயனே, அப்பனே, என்றும் அறிஞர் அறிவை விட்டு அகலாத கருணை வடிவே சொல்லி சொல்றார். அறிஞருடைய அறிவை விட்டு அகலாத கருணை உள்ளவன் சொல்லி சொல்றார். என்னை விட்டுடாதுன்னு சொல்லி சொல்றார். ஞானிகளுக்கு அருள் செய்வது சிறப்பன்று, வஞ்சகனுக்கு அருள் செய்ததில் உலகம் போற்றத்தக்கதா. ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றார்.
அவர் ஞானி ரொம்ப நல்லவன், அவருக்கு நீ அருள் செய்யுது, அது பெரிய சிறப்பு இல்லை உனக்கு. நான் வஞ்சனாக மோசமா இருக்கேன், என்னையை ஆண்டு கொள்வதுதான் உனக்கு சிறப்புன்னு சொல்ற. அதுதான் உன்னுடைய பெருங்கருணைக்கு பெரிய சிறப்பாகுன்னு சொல்றார். பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா படிக்கிற மாணவனா எடுத்து வச்சுக்கிட்டு 100 காட்டுறது பெரிய சிறப்பு இல்லை. சாதாரணமா இருக்கிறவனு என்ன பண்ணணும், கூப்பிட்டு உட்கார வச்சு அவனையும் படிக்க வச்சு மேலே ஒசத்தணும். ஆனா நீ பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படி பண்றது இல்லை. ஆரம்பத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அவனை பெருசா நாங்கள் பார்த்துட்டோம் பாருங்க, 100% வாங்கிட்டோம் பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. அது போல சொல்றாரு, நல்லவன் ஞானிகள் அவங்களெல்லாம் நீ காப்பாத்திட்ட, அவங்களுக்கு அருள் புரிஞ்சு பெரிய சிறப்பு இல்லை. அதான் சொல், ஞானிகளுக்கு அருள் செய்வது சிறப்பன்று, அது வசந்ததுதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வஞ்சகனுக்கு அருள் செய்தல் உலகம் போற்றத்தக்கதாக. பார்ப்பா, இவ்வளவு மோசமா இருந்தான், இவ்வளவு வஞ்சனா இருந்தான், அவனை கூட இறைவன் ஆட்கொண்டு விட்டான் பாத்தியா. அப்படின்னா என்ன, நமக்கு அந்த வழி உண்டு. எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு பாவிகளுக்குள் பாவியாக இருந்தான். நிறைய இடத்துல பேசுறான், கீதையிலும் பகவான் பேசுறான். அப்படி இருந்தாலும் கூட அந்த பாவியையும் நீ ஆண்டு கொண்டு அருள் செய்வது உடைய பெரும் கருணை அல்லவான்னு சொல்லி கேட்கிறார். உண்மைதானே? எப்பொழுது தன் தவறை உணர்ந்து இறைவனிடத்தை முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட்டு முழுமையாக அவனை சரணடைந்து விடுகின்றானோ, அவனை காப்பது உன்னுடைய பாரம் தானே. என்னை காப்பது உன்னருள் பாரம் என்று ஒரு இடத்துல சொல்றார். உன்னுக்குத்தான் வேண்டியது. அப்படி கைவிட்டுட்டுனா அவனுடைய கருணைக்கு என்ன அழகு, அர்த்தம் என்னன்னு கேட்கிறார். இவ்வளவு அழகா கேட்கிற, உரிமையோட கேட்கிறார் பாரு. நின்றறற்றே நீலனை கைவிட்டால் மன்றம் எப்படி நின்னருள் வாழ்த்துமே கேட்கிறார். ஞானிகளுக்கு அருள் செய்வது சிறப்பு இல்லப்பா, வஞ்சகர்களுக்கு அருள் செய்தல உலகம் போற்றத்தக்கதாகும். ஆகவே அடியேனை கைவிடாத அருள் செய்தல உலகம் புகழ்ந்து போற்றத்தக்கது. அது புரிஞ்சுக்கோ. இறைவனிடத்துல கேட்கிறார். இந்த மன்று சொல்லி சொன்னா எப்படி நீங்க ஞானின்னு சொல்றீங்கன்னா, மன்று என்றால் சபை. சபை சொல்லி சொன்னா கற்றோர்கள் இருப்பது பேர் தான் சபையா. கற்றோர்கள் இருப்பதுதான் சபை. ஒரு இடத்துல போயிட்டு கடையில நிறைய 4 பேர் பேசினாங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொன்னா, இது என்ன சட்டசபை நினைச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாரு. அது போல இல்லாம இங்க சபை சொல்லி சொன்னா ஈண்டு கற்றோரை உணர்த்திற்று, வல்லவன் சொல்லே மன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி மன்று என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆக இறைவனே, நீ திருவருளே திருமேனியாக உடையவன். உன்னுடைய வடிவமே கருணையினுடைய கருணை தான். கருணைக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா அது நீ தான். தர்மத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா ராமர் சொல்லுவாங்க. அது போல உன்னுடைய வடிவம் என்ன, கருணை கடல். அப்படிப்பட்ட நீ உனக்கு அன்பு செய்யணும். அன்பு செய்யாவிடனும் என்னை ஆண்டருளல், என்னை உய்வித்தல் உன் கடன் என்பது உன் குறிப்பதாயிட்டு. குறிப்பா சொல்றாராம். ஆனா செயல்னாலும் நம்மளை ஆண்டு கொள்வானா சொல்லி சொன்னா, இந்த இறைவனுடைய பெருங்கருணை அப்படிப்பட்ட என்று சொல்லுகின்றார். வேற ஒண்ணும் இல்லை. அடியவன் இன்று மட்டும் உனக்கு அன்பு செய்யவில்லை, நான் என்றோ அன்றிலிருந்தே என்னை ஆட்கொண்ட அரசே என்று நின்று புலம்பி வந்துள்ளேன். என்னை ஆண்டு கொண்ட அருள் என்று புலம்பிக்கிட்டே இருக்கேன், நிறைய புலம்பி. இந்த வஞ்சகனை நீ கைவிட்டால் உலகம் எப்படி எனது அருளை வாழ்த்தும் சொல்லி சொல்றார். அடுத்து 21வது பாடல். வாழ்த்து நின்னருள் வாரம் வைத்தாள் அன்றி வாழ்த்த சிந்தை பதகனும் உய்வனோ சூழ்த்து நின்ற தொழும்பறை ஆனந்தத்து ஆழ்த்து முக்கண் அருட்செம்பொரு சோதியே. இறைவனே, நின் திருவருளை அடியேன் மீது சிறிது வைத்தால் என்று அடியவன் உய்ய முடியாது சொல்றார். உய்யுமாறு உன் திருக்கருளை ஒன்றை கொடுத்தால் உடையாய்ப்பாள் பொய்யும் மெய்யும் அழுக்காரும் புடைப்பட்டோடும் நன்னெறியாம். எந்தப்படி உன் அருள்வாய்க்கு எனக்கு எப்படி அருள் செய்வாய், பந்த துயர் அற்றவர் கெளிய பரமானந்த பழம்பொருளை ஒரு இடத்துல பேசுறார். சிந்தை துயரொன்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க நிந்தை கிடமா இகவாழ்வை நிலை என்று சித்து நிற்கின்றேன். எந்தப்படி உன் அருள் வாய்க்கும் எனக்கு எப்படி அருள் செய்வாய், பந்த துயர் அற்றவர்களையும் பரமானந்த பழம்பொருளே கேட்கிறார். இன்னொரு பாடல்.
ஆக சூழ்ந்து நின்ற தொண்டர்களை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்கின்ற திரிநேத்திரங்களை, 3 கண்களையும் முழு திருவருளையுடைய செழுமையாகிய பொன்னை போன்ற ஜோதி பிரகாசத்தை உடையவனே, பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கசித்து சொன்னார் இல்லையா? அதுதான் இங்க சொல்றார். செம்பொர் சோதியே, அவன் ஒளிமயமான, ஒளிமயமான அறிவு வடிவானு சொல்லிதான் எல்லாருக்கும் அர்த்தம் எடுத்துக்கணும். யாவரால வாழ்த்த பெரும் தன்மை வாய்ந்த நின் அருள் விருப்பத்தை அடியேன் மேல் வைத்தால் அல்லாமல், உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய அருளை எனக்கு கொடுக்கணும். சரி, யாருக்கு அவர் அருள் செய்வார்? யார் அவரை நாடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் அருள் நிச்சயமாக செய்வார். சரி, நாடாதவர்களுக்கு அது செய்யாதவர். சங்கரன்ற வார்த்தைக்கு தன்னை நாடியவர்களுக்கு அருள் செய்பவர், தன்னை நாடாதவருக்கு அது செய்யாதவர். அதுக்காக கேடு செய்வார் அர்த்தம் இல்லை. நம்ம அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது. அது போல இங்க ரொம்ப அழகா விருப்பத்தை அடியேன் உன் அருள் விருப்பத்தை என் மேல் வைத்தால் அல்லாமல் பாழாகிய கேடுகட்ட சிந்தை மனதையுடைய பாவியாகிய அடியேனும் உய்வனோ பிழைப்பேனோ. உய்வேன்னு சொல்றார் இந்த உரையாசிரியர். உய்வேனோ பிழைப்போன்னு நல்லா இருக்கு. உஜ்ஜீவிப்பேனோ அது என்னது சமஸ்கிருதம். இப்படி இருந்தா அப்படி போடுற, அப்படி இருந்தா அப்படி போடுற. வார்த்தைகளை அறிமுகப்படுத்திக்கிறது தான் மொழி அறிவுக்காக. ஆன்மாக்களின் மயக்கத்தை போக்கி அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை ஊட்டி தெளிவு அருள்வோன்னு சொல்றார். ஆமா, ஆழ்த்த சிந்தை பதகன் உய்வனோ சூழ்த்து நின்ற தொழும்பரை ஆனந்தத்தை ஆழ்த்தும் சொல்லி சொல்றார். அதுதான் ஞானத்தை ஊட்டி தெளிவு அருள்வானோ. அப்ப ஞானம் என்பதுதான் என்ன? தெளிவு. தெளிவு தான் ஞானம். தெளிவெனப்படுதல் பொருள் புலப்பாடு, அப்படி ஒரு வாசகம் இருக்கு. தெளிவு சொல்லி சொன்னா அங்க பொருள் தெரியணும். எது இங்க பொருள்? அந்த பிரம்மம் தெரிய வேண்டும். என்னவென்று நானாக தானாக நானே ஆக. நானே நானோ யாரோ தான் இல்லை, நானே நான் தான். ஆமா, நானே நான் தான், வேற யாரும் இல்லை. ஆக 3 கண்களை கொண்ட திருவருள் செம்பொன் ஒளிப்பிழம்பே அனைவராலும் வாழ்த்தப்படுகின்ற நினது திருவருள் என் மீது அன்பு வைத்தால் அன்றி பார்த்த அறிவுடைய பாவியும் உய்வேனும். ஆயினும் சூழ்ந்து நிற்கும் தொண்டர்களை பேரின்பத்தில் திளைக்க செய்வாயாக. இதெல்லாம் வேண்டுகோள். உன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களை, அன்பர்களை, என் போன்றவர்களை நீ என்ன பண்ணும்? திருவருள் கொடுத்து ஆண்டு கொண்டு அருள்வாயாக. நிறைய கேட்கிறார். எளிமையான பாடல்கள் தான் போதும். அடுத்து 22வது பாடல். சோதியே சுடரே சுகமே துணை, நீதியே நிஷமே நிறைவே நிலை, ஆதியே உனை யான் அடைந்தேன், அகம் வாதியாது அருள்வாய் அருள்வானையே. இறைவனே, தஞ்சமென்று உன்னை அடைந்த அடியேனுக்கு என் உள்ளம் வருந்தாத அருள் ஆனந்த முக்தி அருள் சொல்றார். தஞ்சமென்று உன் சரண் அடைந்தேன், இங்கு செஞ்சவே நின்ற சிற்சுக வாரியே. ஒரு இடத்துல பேசுறார், வேற ஒரு இடத்துல. உன்னை தஞ்சம் என்று அடைந்த பிறகு என்ன பண்ணான்? எனக்கு அருள் கொடுத்தார். அதாவது ராமராவண யுத்தம் முடிவாயிடுது. ராவணன் என்ன சொன்னாலும் கேட்கல. விபீஷணன் பார்த்தா எவ்வளோ சொல்லி பார்த்தான். அதன் பிறகு என்ன பண்ணான்? இது அதர்ம யுத்தம் என்று தெரிந்து கொண்டு ராமனை வந்து சரணடைகிறான். அது சரியா தவறான்னு தான் வேற விஷயம். அவர் ஏற்றுக்கிறத பற்றி ஒரு சபையில் பேசுகிறாங்க, ஆலோசிக்கிறார். எல்லாரும் ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க. கடைசியில் ராமபிரான் சொல்கிறார், இங்கே பாருங்க, நீங்கள் எந்த சொல்கிற கருத்து பெருசு. ஆஞ்சநேயர் சொல்றா, இல்லை இல்லை, நான் பார்க்கும்பொழுது இவரை போல ஒரு நல்ல பரமபக்தன் இருக்க முடியாது, ஆகவே ஏற்றுக்கலாம். அவருடைய மகள் திருச்சடை தானே, அந்த அம்மா தான் அவருக்கு அம்மா கூட இதெல்லாம் பண்ணினாங்க அப்படி சொல்றாங்க. இல்லை இல்லை, இவன் உளவாளியா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. இல்லை, இவ்வளோ கூட இருந்து அண்ணனுக்கு கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டு வந்தவனை நாம் ஏற்றுக்க கூடாது, அதுவும் தவறு, என்னென்னோ தர்மங்கள்லாம் பேசுறாங்க. பகவான் ராமர் கடைசியாக சொல்றார், ஒன்றும் இல்லை,
என்னை சரணம் என்று யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு நான் அபயம் ஏற்கனவே கொடுத்து விட்டேன், முடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில். தலைமைக்குரிய அழகு பண்பு அதுதான். அதாவது தனத்தை விட்டுட்டேன், புத்திரர்களை விட்டுட்டேன், ராகவம் சரணம், உன்னை ராகவா சரணம் என்று தஞ்சம் அடைஞ்சிட்டேன். யார் அப்படின்னு தஞ்சம் அடைந்தார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு நான் அபயம் கொடுத்து விட்டேன். கொடுக்க போறேன் இல்லை, கொடுத்துட்ட, முடிவு பண்ணிட்டேன்றார். அப்புறம் யாரும் பேச முடியுமான்னு முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றார், அடியேனுக்கு என் உள்ளம் வருந்தாத அருள் ஆனந்த முக்தி அருள்னு சொல்லி கேட்கிறார். ஒளிமயமானவனே, சுடரே, ஒளியை தரும் சுடரே, ஆனந்தமயமானவனே, அறிவு சொரூபமானவனே, பேரறிவாளனே, ஆன்மாக்களுக்கு துணையாக நிற்கின்ற நீதிமயமானவனே. ஆமா, நீதி சொல்லி சொன்னா எந்தெந்த ஜீவர்கள் என்னென்ன கர்மா செய்திருக்கிறார்களோ அந்த கர்மாவிலிருந்து ஒரு சிறிதும் அப்படி இப்படி பிறழாமல் நடுநிலையாக அவரவர்களுக்குரியதை அப்படியே செய்பவன், தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடாதவன். ரொம்ப முக்கியம். நடுவான கடவுளே சொல்லி சொல்றாரு இல்லையா, உன்னிடத்து ஒரு பிராது கொடுத்துருக்கேன், நீ நடுவான கடவுள் ஆகினால என் வழக்கு தீராது விடுவதிலே நடுவான கடவுளே சொல்றாரு. நீ நீதியானவன், அதுதாங்க சொல்றாரு. நீ அனைத்து ஜீவர்களுக்கு அவரவர்களுக்குரியது என்னவோ அதை கொடுப்பான். உன்னை ரொம்ப நமஸ்காரம் பண்றான்னு அவங்களுக்கு நல்லது பண்றான் அப்படிலாம் இல்லை. அவர்கள் என்ன செய்தாலும் அதை கொடுப்பேன், அவர்களே பாபம் செய்து அதையும் நீ கொடுப்பேன், மாற்றம் இல்லை. ஒளிமயமானவனே, ஒளியை தரும் சுடரே, ஆன்மாக்களுக்கு துணையாக நிற்கின்ற நீதிமயமானவனே, நிசமே, நிசமே சொல்லிச்சுன்னா உண்மை பொருளேன்னு போட்டுவிடுறான். நிறைவே, பரிபூரண பொருளே, நிஜமே சொல்லி சொன்னான். நிறைவே, பரிபூரண பொருளே. நிலை என்று சொன்னால் எக்காலம் அழிவின்றி நிலைத்திருக்கும், 3 காலத்திலும் என்றும் இருக்கக்கூடிய நித்தியமான பொருள் தான் நிலை சொல்லிடுறார். ஆதிய என்றால் முதல் பொருளே, போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, நீதான் முதற் பொருள். உன்னை அடியேன் தஞ்சமென்று வந்து உன்னை அடைந்தேன் சொல்றார். அகம் சொல்லி சொன்னா என்னுடைய உள்ளத்தில், அகம் அடியனுடைய உள்ளம், வாதியாது அடியனை வருந்தாது இருக்குமாறு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன்னை இப்படிலாம் வந்து அடைஞ்சிருக்கேன், என்னுடைய உள்ளம் வருந்தாது இருக்கணும்னா ரொம்ப அழகா கேட்கிறார். நம்ம கேட்கிற முறை இருக்கு. வாதியாது அடியவனை வருந்தாது இருக்குமாறு அருள் செய்வாயாக கேட்கிறார். எல்லாம் வந்து அடைஞ்ச பிற்பாடு வருத்தம் அடைஞ்சு போகாமல் எனக்கு நீ அருள் செய்து விட வேண்டும் என்று ரொம்ப பக்குவமா கேட்கிறான். வானையே சொல்லி சொன்னா முக்தி பேற்றை அருள்வாயாக, வானையே சொல்லி சொன்னா முக்தி பேரு அதை அருள வேண்டும். ஆக சுயம் ஜோதியே, என்றும் சுயமாக இருந்து கொண்டிருப்பவனே, உன்னுடைய ஜோதிக்கு வேற யார்? இப்போ சூரியனும் சந்திரனும், சூரியன் எடுத்தது சந்திரன் ஒளியை வாங்கிட்டு அது பிரகாசமா இருக்கு. சூரியனுக்கு யார் ஒளி கொடுத்தாங்க? அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு யார் ஒளி கொடுத்தாங்க? அது சுயம் ஜோதி. ஜோதி ஜோதி சுயம் ஜோதி சொல்றது, சுயம் ஜோதி. அப்படிப்பட்டவரே, அறிவு சுடரே, இன்ப வடிவனே, நீதான் எனக்கு துணை, நடுநிலை தவறாத பொருளே, மெய்ப்பொருளே, நிறைவே, பூரணமானவனே, என்றும் உள்ள நிலைத்த பொருளே, எல்லாவற்றிற்கும் மூலமே, உன்னை யான் சரணடைந்தேன். ஜோதியே, சுடரே, சுகமே துணை, நீதியே, நிசமே, நிறைவே நிலை. அதான் சொல்றாரு. அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்றார். எல்லாவற்றிற்கும் மூலமே உன்னை யான் சரணடைந்தேன். என் மனதில் துன்பம் ஏற்படாதவாறு எனது அருள் வெளியை காட்டி அருள்வாயாக. உன்னுடைய பேரொரு கருணை என் மீது எப்பொழுதும் இருக்கட்டும். என்ன அர்த்தம்? ஞானத்தில் நிலை பெற்று இருப்பதற்கு உன்னுடைய அருள் கொடுன்னு கேட்கிறார். வேற பெருசாக கேட்கல. நமக்கு அறிவு இருக்கு, அறிவில் நிலைத்திருக்காத முடியாதனால துக்கம் வருது. நான் அந்த அறிவிலே எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. எல்லாருக்குமே அறிவு இருக்கு, அறிவில்லாம நம்ம தப்பு செய்யல, அந்த அறிவில் இருக்க முடியல. அதுதான் பெரிய கஷ்டமே. எல்லாருக்கும் கஷ்டமே அறிவு இருக்கு. அந்த அறிவில் நிலை பெற்ற அறிவிலே, நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே, தேறி தெளிந்த மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்லுவார் ஒரு இடத்துல தாய். ஆகவே நிலைத்திருக்க வேண்டும்.
என் மனதில் துன்பம் ஏற்படாதவாறு எனது அருள் வெளியை காட்டி அருள்வாயாக. அடுத்த பாடல் 23. வானை போல வளைந்து கொண்டு ஆனந்தத்து தேனை தந்து என்னை சேர்ந்து கலந்தமே ஞான தெய்வத்தை நாடுவன் நான் எனும் ஈனம் பாழ்கட என்றும் இருப்பனே. அடியவனை கலந்து நின்று ஆனந்தத்தேனே சொரியும் இறைவனை தியானித்து அடைந்த என்னை நான் என்ற அகங்காரத்தை நான் கைவிட்டால் எக்காலத்து வாழ்ந்திருப்பேன். நீ என்னை கலந்து ஆண்டவர்கள் கொண்டு விட்டாய், ஆனால் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? நான் என்ற எண்ணம் நடுவே முளைத்து என்னை வம்பு செய்கின்றது. அதை நான் விட்டு விட்டால் எந்த காலத்தும் நான் வாழ்ந்திருப்பேன்னு சொன்னார். ஒரு குருகுலம் வேதாந்த பாடம் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கார். எல்லா மாணவர்களும் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீண்ட நாளா எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்த ஒரு பாடு ஒரு ஆள் வந்து வாசப்படிக்கு வெளியில ஒருத்தர் வந்து உட்காருவார். எல்லாம் வந்த ஒரு பாடு வருவார். எல்லாம் எந்திரிக்கிறதுக்குன்னு அவர் போயிடுவார். நீண்ட நாள் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. பாடம் முடிய போடுது. பாடம் முடிஞ்ச ஒரு பாடு வாத்தியார் கேட்டார், குருவானவர் கேட்டார், எப்பா இங்க இருக்கிறவங்களை யாருப்பா நீங்க மோட்சத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க, எப்போ போகலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். யாரு போவீங்கன்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் அமைதியாக உட்காந்து இருக்கிறாங்க. என்னடா சாமி இப்போயே மோட்சத்துக்கு போக சொல்றாரு, படிக்க வரணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னா மோட்சத்துக்கு போய் போக சொல்லிட்டாரு. உங்களை யாரும் தயாரா இல்லையா கேட்குறார். யாரும் அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பின்னால இருந்து ஒரு குரல் கேட்குது, நான் போனா போலாம் சாமின்னு சொல்லி கை தூக்கினார். யாரு? பின்னால உட்காந்து பாடம் கேட்டேன். அந்த ஆள் யாருன்னா ஆடு மேய்க்கிறது. நான் போனா போலாம் சாமி. அது 2 வார்த்தை இருக்கு. நான் என்பது போனால் போலாம் சாமி, நானும் போலான்னு சொல்லி சொல்றார். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. நான் என்கின்ற அகங்காரத்தை நான் விட்டால் எந்த காலத்தை வாழ்ந்திருப்பேன். இங்கே எந்த காலத்தை வாழ்ந்திருப்போம்னா முன்னெல்லாம் இல்லாத இருக்கல, பின்னால இல்லாம இருக்க போறது இல்லை. எந்த காலத்துல இருப்பவங்க தானே நாம. கீதையில பகவான் சொல்றாரு, அர்ஜுனா அந்த அரசர்களோ நீயோ நானும் முன்பு இல்லாமல் இருந்ததில்லை, பின்பு இல்லாமல் போவதில்லை. என்ன அர்த்தம்? நாம் என்றும் இருப்பவர்கள். எந்த கோணத்துல? ஆத்மாவுடைய கோணத்துல, உடல் கோணத்துல எல்லாம் அழியக்கூடியதுதான். அவர்களும் நானும் எல்லாம் போக போறவங்க தான். நீ நானெல்லாம் என்ன போக போறவங்க தான். உடல் அழியத்தான் போகின்ற. ஆகாயத்தை போல எங்கும் பறந்து சூழ்ந்து இருப்பதனாலும், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பதனாலும், எல்லாம் அதனுள் ஒடுங்கும் தோற்ற முறை ஆதலினாலும், இங்கு வான் சொன்னார். வானை போல வளைந்து கொண்டு சொல்றார் பாருங்க. வான் சொல்லி சொன்னா எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது, அவகாசம் அளிப்பது ஆகாசம். எல்லாவற்றையும் அதுதான் இடம் கொடுத்தது. இந்த உலகம் எல்லாம் எதுல இருக்கு? கோள்கள் எல்லாம் எதுல இருக்கு? நாமெல்லாம் எதுல இருக்கும்? எவ்வளவு அண்ட சராச்சரங்கள்லாம் எதுல இருக்கு? எத்தனை சூரிய குடும்பம், எத்தனை நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம். இங்க பார்க்கணும் நட்சத்திரம் வந்து அது எது ஒரு உலகமா இருக்கு. அப்ப எத்தனை இருக்க தெரியும், எத்தனை என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது. எத்தனையோ விளையாட்டு எந்தாய்கள் அத்தனையும் என்னால் அறியும் தரமாகும். உடைய விசித்திரம்லாம் எனக்கு அத்தனையும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. எவ்வளவு விளையாட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருப்பது ஆகாசம். ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஆகாசம் தான் இருக்கும். ஆக எல்லாம் அதனுள் ஒடுங்கும். அதில்தான் இருக்கு, அதில்தான் ஒடுங்குகின்றது. ஆதலினால் வான் சொல்லி சொன்னாராம். வானே முதலாம் பெரும்பூதம் தொகுத்து பிறந்து மாற்றவில்லை. தாய்மனவர்த்த சொல்லலாம். வான் போல, வானை போல வளைந்து கொண்டு ஆனந்தமான தேனை கொடுத்து, தேனானது இன்பமானது இல்லையா? ஆகினால அது ஆனந்தத்துக்கு உதாரணமா சொன்னார். ஆனந்தமான தேனை கொடுத்து அடியேனை கூடி கலந்து பிரிவர சொல்றார். சேர்ந்து கலந்த மெயின் சொல்றார். என்னை எப்பொழுதும் இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதவன். ஒரு நாள், ஒரு நிமிஷம்னால, ஒரு செகண்ட்னால பிரிந்து இருக்கிறியா? இல்லவே இல்லையே.
பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும், உடலை உயிரை மேவிய உடல் மறந்தாலும் இல்லையா, கற்ற நெஞ்சம் தனை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கு நமச்சிவாயத்தை நான் மறவேன். அது போல நீ என்னைக்குன்னா என்ன மறந்துருக்கேன், நான் என்ன மறக்க முடியுமா? என்னை கலந்து பிரியாது கலந்திருப்பது, அப்படிப்பட்ட சத்தியமாகிய மூன்று காலத்தில் எப்பவும் இருப்பதாகிய சத்தாகிய அறிவுமயமாகிய சித்தாகிய அந்த பிரம்மத்தை தியானித்து அடைவேன். தியானித்துனா என்ன? நான் அதுவாக தான் இருக்கேன், அது தெரியல எனக்கு, ஆகவே நான் அதுவாக தான் இருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் தியானம். இங்கே ஜபம் இல்லை. இது சகுன பிரம்ம உபாசனை ஜபம் பண்ணலாம், சகுனமாக இருக்கிறவனே ஜபம் பண்ணலாம். இங்கே என்ன நிதித்தியாசனம், நான் அதுவாக தான் இருக்கேன், நான் வேறு எதுவாக இல்லை, நான் அதுவாக தான் இருக்கேன், அதுவாக தான் இருக்கேன். அதுவாக தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுவாக இருக்கிறது என்ன? நமக்கு ஏற்கனவே குரு சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன? நீ பிரம்மமாக இருக்கிற தத்துவம் வச்சு சொல்லி கொடுத்துட்டார். சிஷ்யன் என்ன பண்ணிட்டான்? அதை தானாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? நான் பிரம்மமாக இருக்கிறேன். அதுதான் அந்த பிரம்மம். எப்படி இருக்கு? சத்தாக எங்கும் நிறைந்தும் சித்தாக அறிவுமயமாகியும் இருப்பது எதுவோ அதுதான் நான். என்னுள்ளே அனைத்துமாக உணர்வதும் அறிவே, உணர்வதும் அதுவே, உணரப்படுகின்ற பொருளும் அதுவே, இரண்டும் வேறு வேறு இல்லை என்று புரிந்து கொண்டு அதை தியானித்து அடையவேன்னு அடைவேன்னு சொல்றார். ஈனம் பாழ்கட ஞான தெய்வத்தை நாடுவன் நான் என்னும் ஈனம் பாழ்கட என்றும் இருப்பனே சொல்றார். நான் என்னும் விவகரிக்கின்ற இழிவாகிய பாழாகிய நெறி, அழியக்கூடிய நெறி, அதை எல்லாம் என்ன பண்ற? ஈனம் பாழ்கட எல்லாம் கெட்டு போயிட்டு எந்த காலத்தும் நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்றார். நான் எனும் செருக்கற்றவர் வீடு பற்றி இன்புறுவர் ஆதலின் அதை நான் எனும் ஈனம் பாழ்கட என்றும் இருப்பன்னு சொல்றார். நான் என்று இருப்பவன் தான், இருந்தவனா இருக்க போகிறவனே இல்லை, நான் என்றும் இருப்பவனே. நான் இருந்தேன், இருக்க போகிறலாம் இல்லை, என்றும் இருப்பவனே. நல்ல வார்த்தை இது. ஆமா. யான் என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். ஈனம் பாழ்கட என்ற வார்த்தைக்கு குரல் அவர் கோட் பண்றார். என்றும் இருப்பனே சொன்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். குரல்ல இருந்து எடுத்து சொல்றார். எந்த அளவு பொருளும் தெரியாதுன்னா பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். நீடு வாழ்வார் என்பதற்கு என்றும் இருப்பனே சொல்றார். இதற்கு மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அந்த நூல்ல மரணவிழா பெருவாழ்வை பற்றி வள்ளலார் பேசுறார். இது புதுசு இல்லை, இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நீடு வாழ்வர் என்ற வார்த்தை மரணவிழா பெருவாழ்வை குறிக்கிறது. அழகா விளக்கம் எழுதியிருக்கார். மாப்போசி அருமையான ஒரு நூல் எழுதியிருக்கார். இப்ப நினைக்கணும் அவரை. மதராஸ் மனதே சொல்லி திருத்த நேருக்கு சண்டை போட்டு வாங்கி கொடுத்தார். மறந்துட்டோம் எல்லாருமே. மீசக்கார் மாப்போ சிவஞான் ஐயாவை நான் பார்த்துருக்கேன், சொற்பொழிலாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ஒரு மகாத்மாக்கள். ஆக நிலமிசை நீடு வாழ்வார், நீடு வாழ்வார் சொல்லி நீடு வாழ்வார்னா மரணம் இல்லாமல். ஆத்மாவுக்கு மரணம் இல்லையே, ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? என்றும் இருப்பது தானே. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை சொல்கிறார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்யுரையன் புனைந்துரையன் சத்தியம் சொல்கின்றேன், சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே நம்புங்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை நாயகன் தன் வார்த்தைகள், நம்புங்கள் சொல்றார். நான் என் வார்த்தையை சொல்லல, இறைவன் சொன்ன அந்த வார்த்தை நான் சொல்றேன், அது கேளுங்கன்னு சொல்லிக்காத. நான் என் வார்த்தையில சொல்றேன், ஆனா விஷயம் அவருடைய தான் சொல்றேன். அழகா சொல்ற. கங்குள் பகலற்ற திரு காட்சியரில் கண்ட வழி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமே. அது யார், எப்படிப்பட்ட மகான்கள் ஞானியர்கள், அவர் எந்த தேசத்துல எந்த உலகம் கூட சொல்லலாம். எங்க இருந்தாலும் இந்த ஞான வாழ்க்கையை வாழ்ந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்ட, மரணங்களா வாழ தெரிந்து கொண்ட எல்லாரும் என்னன்னா ஒரே வழிதான். சொன்னவர்கள் வேற பாஷை இருக்கலாம், சொன்ன ஆள் வேறையா இருக்கலாம், வார்த்தைகள் வேறையா இருக்கலாம், சொன்ன விதம் வேறையா இருக்கலாம், ஆனா சொன்னது ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறார். எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமே.
இப்படிலாம் அற்புதமா ஒரு ஒருமையை கண்டு சமரசப்பட்டது பார்த்தது தாய்மனம் நிறைய இருக்கு. நிறைய இடத்துல சொல்ற இந்த ஒருமையை. நிலைமிசை நீடு வாழ்வார் சொல்றார். இன்னொன்னு பாருங்க, நான் கெட்டு என் உள்ளமும் கெட்டு பின் நாதனை கண்டேன்னு சொல்றார். நான் என்பது கெட்டுடுச்சு, என் மனசு என்ன கெட்டுன்னா என்ன கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் தன்னுடைய தனித்தன்மை இழந்து விட்டு நாதனை கண்டேன்டா நான் என்னை அதுவாக கண்டேன்னு சொல்றேன். அப்படிதான் அர்த்தம் எடுத்து. அடுத்து 24வது பாடம். இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திருவடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளையெல்லாம் அரும்பச் செய்யனது அன்னை ஒப்பாமனே. இறைவனே, இரும்பை காந்தம் இழுப்பது போல் அடியேனை ஏற்று திருவடி இணையை தந்து அருள்வீராக. இதான் பாடல்களுடைய அவர் கேட்கிற கேள்வியுடைய சாரம். அடியேனது தாயை போல, தாயே அணைய கருணை தந்து கன்றினுக்கு சேதாய் கனிந்திரங்கள் போல எந்தனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராகரம். தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாய் அணைய கருணை காட்டி. தாயே போல, தாயாய் கருணை செய்பவன். அப்படி தாராது போன சவளையான்னு சொல்லுவான் மாணிக்க வாசகர். நான் அப்படி அரவணைக்குன்னா சவளையா போயிடுவனே. ஆக அடியேனுடைய தாயை போல ஆகி இருக்கக்கூடிய மனே, அன்னை ஒப்பாமனே. அந்த மனே என்ற வார்த்தைக்கு இறைவனே மண்ணே சொல்ல அர்த்தமா. மண்ணேன்னா மூழ் சுழினா போட்டுக்காதீங்க. மண்ணே அந்த மண் இல்லை, அது வேற. மண்ணே இதான் இறைவனே, மன்னவனே, என்னை ஆள்பவனே. இரும்பினை ரொம்ப அழகா சொல்றாரு. உலக பொருள்களை எல்லாம் இரும்பு தான் கடினமானதான். இரும்பு நெஞ்சம், கல் நெஞ்சம், இரும்பு நெஞ்சம், அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சம் தாய்மொழி எடுத்து சொல்றாரு பாருங்க. அது போல இரும்பு தான் இருக்கிறது அவ்வளோ கடினமானதான், இலக்கமற்றது. இத்தகைய இரும்பை என்ன பண்ணுதான் காந்தம், ஒரு வகை கல். அதுவும் அது தன்பால் இழுத்து அசைவர செயலற்று இருக்க செய்து விடுகின்றதான். காந்தம் என்ன பண்ணுதான், இரும்பே இழுத்து விடுதான். சிங்கத்தை ஒத்து இணை பாய ஒரு வினையினை சேதிக்க ஒரு சிம்பிளே. சிங்கத்தையே தூக்கிட்டு போற ஒரு பறவை இருந்திருக்கான், சிம்பிள் பக்ஷின்னு சொல்லிட்டு. சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துக்கும், அதே ஒன்று தூக்கிட்டு போயிடுமா. அது போல நீ உன்னுடைய கருணையினால் என்னை வினையெல்லாம் எடுத்துடுவேன்னு சொல்றா. சிங்கத்தை ஒத்து என்னை பாய ஒரு வினையினை சேதிக்க ஒரு சிம்பிளே. சிந்தா குலத்தின் ஒரு மகள வரும் பானுவே தீனனின் கரையேறவே சொல்லு. கங்கற்ற வெள்ளத்தின் பேராசை வெள்ளத்தின் ககனவட்ட கப்பலை. அது போல இந்த இடத்துல இலக்கமற்ற அந்த இரும்பை காந்தம் என்ற ஒரு வகை கல் தன்பால் இழுத்து அசைவர செய்து செயல்படாமல் தன்னிடத்தே இழுத்து கொள்கின்றது. அது போல அழகா சொல்றார், தன் வயமாக்கி தன் தொழிலே அதன் தொழிலாக்கி விடுகின்றதான். அது போல அடியவனை நின்மயமாக்கி கவர்ந்து ஈர்த்து எனக்கு ஒரு தொழிலும் செயலும் இன்றி எல்லாம் நின் செயல் என்று ஆக்கி ஆனந்தம் எழுதுவிக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியே அருள் பாதம். அதில்னா இன்பம் கூட்டுவிப்பது அதுவே. அது திருவடி கரும்பை தந்து சொன்னார். திருவடி தான் கர்மா. பட்டினத்தாருக்கு எங்கு பேய் கரும்பு இனிக்கிறது அங்க உனக்கு மோட்சம் சொன்னார். அது எங்க பார்த்தாலும் கரும்பு கடிச்சு பார்த்தாரு சொல்லுவாங்க சில பேர். அது உலக வழக்கில் எங்கு உனக்கு ஞானத்தினால் மௌனம் சித்திக்கின்றது அங்கு உனக்கு மோட்சம் முடிஞ்சு போச்சு. ஆமா, கரும்பு தேன் எல்லாம் என்ன மோனம் தான். மோனம் தரும் ஞானம் மூட்டி எனக்கு ஓட்டா ஆனந்தம் அருள்வாய் சொல்லுவார் தாய்மொழி. ஆக எங்கு உனக்கு ஞானத்தினால் மௌனம் சித்திக்கின்றதோ. திருவிடை மருதூர்ல இருக்கார். அவர் பத்ரகிரியார் என்ன ஆனா சொன்னா அவருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அப்புறம் இவர் பார்க்குறார், ஏன்னா நம்ம சிஷியனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, என்ன பண்றது சுவாமின்னா இங்க வான்னு சொல்லிடுறார். ஒரு ஊரா போறார். அப்புறம் திருவத்தூர் கிட்ட வரும்போது அவருக்கு மௌனம், பேசா மௌனம் பிறந்தது. தூசாமணியும் துகிலும் புனைவா ஈசா நேசா உணதருளால் ஆசா நிகழும் துகளாகிய பின் பேசாத அனுபூதி பிறந்த. அனுபூதி சொன்னா அந்த பேசாத மனது அமைதி, முழுமையாக மனது அமைதி அடைந்து விட்டது. அது எதனால் முடியும்? ஞானத்தினால்.
ஞானம் வந்த பிற்பாடு மனசு அமைதி அடங்கி போயிட்டு செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டன. ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பெண் வையகத்து மாந்தர் முன்னம் வாய் திறப்பது. அந்த சாமியாரே இப்ப பேசுறது இல்லைன்னா பேசுறது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. வையகத்து மாந்தர் முன்ன வாய் திறப்பதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா, ஒரு உதாரணம் சொல்ற. தென்னை மரம் இவ்வளவு அவசரமா இருக்கு, அதுக்கு நீர் கீழே இருக்கு, அந்த நீரை அது எப்படி ஈர்த்து தன்னுடைய இளநீர்ல வச்சுக்குதோ அது போல நீ வந்து என் உள்ளத்துல என்னை அறியாமலேயே என் உள்ள வந்து உட்கார்ந்துட்டேன். நீதான் நான் என்று எனக்கு புரிய வைத்து விட்டாய். அது தானே புரியல, குரு உபதேசத்தினால் புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச பிற்பாடு என்ன, ஐயன் வந்து என்னுள்ள புகுந்து கோயில் கொண்ட பெண் வையகத்து மாந்தர் முன்ன. இந்த உலக மக்களத்துல வாய் திறப்பதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்போ சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்றாரு, ஒரு வாட்டி இருக்கிறார். ஆமாம், பசி எடுத்துதான் சாப்பிடுவார். சாப்பாடு கிடைச்சா இல்லைன்னா என்னன்னா காயிலே உதிர் செருகு கந்த மூலங்களேன்னு கனவாதி வந்தெய்து அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன். என்னமது சுவாமினி அறியாததோ மௌனியாகி. மௌனமே ஞான வரம். ஞானத்தின் அளவு என்னன்னா மௌனம் ஆயிட்டாருன்னா அதுதான் ஞானத்தினுடைய எல்லைன்னு சொல்லி சொல்றார். மௌனம் தன் ஞானம் மூட்டி எனக்கு ஓட்ட ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமே கேட்கிறார் இன்னொரு இடத்துல. அதுதான் கேட்கிறார். அடியேனே நின்மயமாக கவர்ச்சி செய்து ஈர்த்து எனக்கு ஒரு தொழிலும் செயலும் என்று எல்லா நின் தொழில் செயல் என்று ஆக்கி ஆனந்தம் எய்துவிக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியே அருள் பார். அதுக்கு தான் வந்தோம். ஆதலினால் இன்பம் கூட்டுவிப்பது திருவடி கரும்பை தந்து சொன்னார். கரும்பு என்பதுதான் அர்த்தமே தவிர அவர் பட்டினத்தார் கையில் ஒரு கரும்பை கொடுத்து நிற்க வச்சுட்டு அது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு சினிமாவில் பாடிட்டார். என்னத்துக்காக கரும்பு? அந்த கரும்புக்கு அர்த்தம் என்ன? தன் கவர்ச்சி சக்தியால் தன் பக்தர்களை இழுத்து கொள்கின்ற விதம் போல அடியேனே என்னை மீண்டும் பிறப்பை திரும்பி பார்க்கும்படி விடாமல். மீண்டும் திரும்பி பார்க்க கூடாது. யாருன்னா இறந்துட்டா செய்ய வேண்டிய செய்தி என்ன சொல்றாங்க, திரும்பி பார்க்காத போயிட்டு திரும்பி பார்த்தா வந்துட போறார் பின்னால். அதுபோல எனக்கு பிறப்பை திரும்பி பார்க்கும்படி விடாமல் தங்களுடைய திருவருளாகிய கரும்பை தந்து சொல்றார். அப்படின்னு என்ன, அடியெடுத்து என் முடியில் என்ன வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. மாணிக்க வாசகருக்கும் குருவாய் எழுந்தருளிய அந்த பரம்பொருள் குருந்த மரத்தடியில் என்ன பண்ணார், தன்னுடைய பாதத்தை எடுத்து அவர் திருவடியில் வைத்தார்ன்ற போல படம் பார்க்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அருளை அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார் சொல்லி அர்த்தம். அதுதான் திருவடி என்பது ஞானம் சொல்லி அர்த்தம். ஞானத்தை கொடுத்தார், அவரை பற்றி அறிவை கொடுத்தார். அது எங்க கொடுத்தார்? திருவடியில் சொல்லி சொன்னா அறிவு என்பது இங்க இருக்கிறத நம்ம அர்த்தம் பண்றோம். அடிமுடி ஒன்றும் இல்லாத அகண்ட வாழ்வே. நீ என்ன பண்ணோம், அடி எடுத்து என் முடியில் என்ன வைக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனா ஒரு வார்த்தை சொல்ற. அடி எடுத்து என் முடியில் என்ன வைக்க வேண்டும், ஆனா உனக்கு என்ன அடிமுடி ஒன்று இல்லாத அகண்ட வாழ்வென்றார். என்ன பாருங்களேன், சொன்ன வார்த்தை அடுத்த முரண்படுறார். ரெண்டாவது சொல்லுல கூட ஒரே வரியிலே அடி எடுத்து என் முடியில் என்ன வைக்க வேண்டும், ஆனா உனக்கு என்ன அடியும் இல்லை முடியும் இல்லைன்றார். அப்படின்னு இங்க என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு உன்னுடைய அறிவை கொடுத்து என்னை உன்னுடையவன் என்பதை நீதான் நான் என்று எனக்கு புரிய வைத்து விடு சொல்றார். அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளியை மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம். நம் குடி முழுதும் பிழைக்கும் ஒரு குறைவும் இல்லை. எடுத்த கோலமெல்லாம் நிறைவாகும் குறைவரவே சொல்றார். நீ இறைவனை தேடி போற அந்த விஷயத்துல பயப்படாத. என்ன கிடைக்கணும், உன் குடி முழுதும் பிழைக்குன்னு சொல்றார். தாய்ப்பர் சொல்றார், எடுத்த கோலமெல்லாம் நிறைவாகும். கவலைப்படாது, பயப்படாது. ஏதோ அப்படி ஆயிடுப்பான் இப்படி ஆயிடுப்பா, அவங்க என்ன ஆவாங்க இவங்க என்ன ஆவாங்க இன்னும் யோசிக்காது. ஒன்னும் யோசிக்காது. குடி முழுதும் பிழைக்கும் ஒரு குறையும் இல்லை சொல்றார். எடுத்த கோலமெல்லாம் நிறைவாகும். தாய்மன்னர் சொல்றார் இந்த வார்த்தை. அதில் தான் சொல்ற, அடிமுடியும் மற்றவமற்ற பரவெளியை மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம் சொல்றார். அத்வைத சித்தம் உனக்கு வந்துடும் சொல்லி அது வந்துட்டா நீ எதை பத்தியும் கவலைப்படாது, அவர் பார்த்துக்குவார். அனன்ய சிந்தை இந்துவமாம் ஏஜனாக பரிவு பாசத்தை சொல்றார் பாரு. நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய, நீ எதுக்கு நீ யோசிக்கிற, நான் இருக்கேன்னு சொல்லிடுறேன். நாம சொல்ல சரி நான் இருக்கேன், குழந்தை எதுக்கு பயப்படுற, அதே போல சொல்ற. ஆக
தன் கவர்ச்சி சக்தியால் தன் பக்தர்கள் இழுத்துக் கொள்கின்ற விதம் போல் அடியேனை என்னை மீட்டும் பிறப்பை திரும்பி பார்க்கும்படி விடாமல் தம்முடைய திருவருளாகிய கரும்பை கொடுத்து அருளி கண்ணீரையும், கம்பளை என்றால் மெய் நடுக்கம் சொல்றார். கம்பளைன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, என்னன்னா கம்மல்னு அர்த்தம் இல்லை, கம்பளை சொன்னா மெய் நடுக்கத்தை எல்லாம் என்றும் உள்ள இன்றும் உள்ள அடியாரின் தன்மைகள் அடியனுக்கு உண்டாகும்படி செய்தருள்வாய் சொல்லி கேட்கிற அந்த பாடல்ல மேல கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.